செய்திகள். புதுச்சேரியில் சர்வதேச காற்றாடி திருவிழா. சுற்றுலா பயணிகளை கவர்ந்த டிராகன், யானை வடிவிலான பட்டங்கள். PPL கிரிக்கெட் தொடர். வில்லியனூர் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது மாஹே. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவில் டிராகன், யானை, குதிரை போன்ற உருவங்கள் இடம்பெற்றுள்ள பட்டங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் மூலம் சின்னவீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை பகுதியில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். இந்த பட்டம் விடும் திருவிழாவில் டிராகன், யானை, குதிரை, சுறா மீன், பாண்டா கரடி, கொரில்லா குரங்கு, புலி, ஆக்டோபஸ் உள்ளிட்ட பல்வேறு உருவங்களில் வானில் சிறகடித்து பறந்த பட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து தங்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதில் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் பட்டம் பறக்க விடுவதில் கைதேர்ந்த வீரர்கள் மற்றும் தாய்லாந்து, தைவான், ஜெர்மனி உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பட்டங்களை பறக்க விடுகின்றனர். இந்த பட்டம் விடும் திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. தினமும் நண்பகல் 2 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை நடைபெறும் பட்டம் விடும் திருவிழாவில் நுழைவு கட்டணமாக ரூபாய் 100 வசூலிக்கப்படுகிறது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மாஹி மெகாலோ டைகர்ஸ் அணி 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி துத்திப்பட்டு சீக்கம் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதியன்று தொடங்கி நடைபெற்று வந்தது. மொத்தம் 6 அணிகள் பங்கேற்று விளையாடிய பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹி மெக்காலோ டைகர்ஸ் அணியும் மோதின. முதலில் ஆடிய வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஆடிய மாஹி மெக்காலோ டைகர்ஸ் அணி 17.1 ஓவர்களில் 4 விக்கெட் இழந்து 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற முத்து பல்லக்கு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். தொடர்ந்து இன்று விநாயக பெருமான் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கு வாகனத்தில் வைக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். திண்டிவனம் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூறி கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திண்டிவனம் அடுத்த வீடூர் ஊராட்சியின் அடிப்படை வசதிகளை செய்து தராத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்தும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீடூர் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அந்த பகுதி மக்கள் கூறுகையில், எங்கள் வீடூர் கிராமம் மிகப்பெரிய கிராமம். இந்த கிராமத்தில் குடிநீர் வசதி இல்லை. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் 3 ஆண்டுகளாக வைக்கப்படவில்லை. சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்தப்படவில்லை. தெருவில் மின்விளக்குகள் எரியவில்லை. தண்ணீர் வசதி முற்றிலும் இல்லாத சூழ்நிலை உள்ளது. இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சார் ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுத்திருந்தோம். இது சம்பந்தமாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதை பற்றி ஊராட்சி மன்ற தலைவருடன் கேட்டால் முறையான பதில் அளிப்பதில்லை. இதற்கு ஊராட்சி மன்ற தலைவர், எனக்கு அமைச்சரின் ஆதரவு உள்ளது. இது சம்பந்தமாக நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் மனு கொடுங்கள். உண்ணாவிரதம் போராட்டங்கள் நடத்தினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி மற்றும் அவரது கணவர் பிரகாஷ் கூறுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர். எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டங்களை நடத்த தயாராக இருப்பதாகவும், மேலும் உடனடியாக எங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு தர வேண்டும் எனவும் வீடூர் கிராம பொதுமக்கள் தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதனால் அசம்பாவிதம் நிகழாமல் இருப்பதற்கு மயிலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அடிப்படை வசதி தான் மேடம், தண்ணி லைட் வசதி அதிகாரி வரும்போது கொடுப்பாங்க. வார்டு உறுப்பினர் அதிகாரி இருக்குன்னா இது வரைக்கும் ஒரு தீர்மானமோ ஒரு கிராம சபை கூட்டத்தில் நடக்கும்போது ஒரு வார்டு மெம்பர் போய் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அராஜகம் பண்றாங்க, ரவுடி போஸ்ட் வச்சுங்க, ஆளுகளை வெளியேற்றுறாங்க. இது வரைக்கும் எந்த கோரிக்கையும் ஒரு நம்பர் சொல்லி அந்த ஏற்பாடு பண்ணது கிடையாது. கேட்டாக்கா பண்ணுறேன், ஆள் இல்லை, அப்புறமா பண்ணுறேன், இப்பறமா பண்ணுறேன்னு இப்படியே தான் முடிஞ்சு கிராம சபை கூட்டம் நடக்கல. கிராம சபை கூட்டம் நடக்காத நடத்தினான்றாங்க. சிறப்பு கூட்டம் நடத்தி எழுதி கொடுத்து முடிச்சாச்சு. மறுபடியும் எப்படி கிராம சபை கூட்டம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற எந்த கோரிக்கையுமே காவல்துறையில நீங்க வாங்க, நம்ம கொடுப்போம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தினை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இது நாடு முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஜிப்மரில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மற்றும் பயிற்சி டாக்டர்கள் இன்று மெழுகுவர்த்தி அஞ்சலி செலுத்தினர். ஜிப்மர் கலையரங்க கட்டிடம் முன்பு கட்டிடத்தில் திரண்ட டாக்டர்கள் அங்கு உயிரிழந்த மருத்துவருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ஷோபா, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தாங்கள் பணிக்கு திரும்பியதாகவும், பெண் டாக்டர் கொலை வழக்கினை விரைவாக முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும், உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் அறவழியில் தொடரும் என்றும் மருத்துவர் தெரிவித்தனர். காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் ஸ்ரீ சிவலோகநாதர் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் ருத்ர கலச அபிஷேகத்தை தொடர்ந்து ஆலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வைதிக முறையில் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ओम भवाय देवाय नमः ओम भवस्य देवस्य वह्नी नमः ओम देवा आचार्याय नमो वैहे प्रथमाय धर्मः कवे कवे कामाय कामाय वैद्यो नमः
புதுச்சேரியின் திருக்காஞ்சி கிராமத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் 108 அடி உயரத்தில் சிவன் சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் காசியின் வீசம் பெற்ற சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடைய ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரரை அகத்திய முனிவர் வழிபட்டதாக ஏடுகள் கூறுகின்றன. இக்கோவிலில் புஷ்கரணி மற்றும் கங்கா ஆரத்தி விழா ஆண்டுதோறும் நடக்கிறது. நவகிரகங்களில் ஆண்டுக்கு ஒருமுறை பெயர்ச்சி அடையும் குரு பகவான் செல்லும் ராசியை கணக்கிட்டு அந்த ராசிக்குரிய நதிகளுக்கு புஷ்கரணி விழா நடத்தப்பட்டு கங்கா ஆரத்தி நடத்தப்படுகிறது. இங்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குளக்கரையில் இருந்த பிரம்மாண்ட சதாசிவ மூர்த்தியாக இருந்த சிவன் அகத்தியர் வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. 30 கோடி ரூபாய் செலவில் நவகிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கான சுவாமி சிலைகளும் அவற்றை சுற்றி 108 லிங்கமும் வைக்கப்படுகின்றன. 3வது மாடியில் 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது. அனைத்தும் முழு கான்கிரீட்டால் செய்யப்படுவதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். தேனி ஜெயக்குமார் தெரிவிக்கையில், 1/2 ஏக்கர் பரப்பளவில் தயாராகும் இந்த பிரம்மாண்ட சிலை ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்கொடையால் 2 ஆண்டுகளில் நிறைய பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு உண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்து ஆட்சியர் மணிகண்டன் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள கருங்குடி கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார். இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும், சாலையில் மின்விளக்கு அமைக்க வேண்டும், கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுக்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை புகாராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து குறைதீர்ப்பு முகாமிற்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டதை கண்ட பொதுமக்கள் வியப்பாக பார்த்து சென்றனர். புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதுகாப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரங்கம்மை நோய் பெரியம்மை போன்ற அறிகுறியுடைய வைரஸ் நோயாகும். கடந்த மே மாத நிலவரப்படி இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்பு பதிவாகவில்லை. ஆனால் குரங்கம்மை நோய் பாதிப்புக்குரிய அறிகுறிகளுக்கான திடீரென உடல் முழுவதும் சிறிய கட்டிகள், வீங்கிய நெறிக்கட்டிகள், காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட வலிகள் ஆகியவையாகும். நோய் பாதிப்பு குழந்தைகளிடையே காணப்படுகிறது. நோய் பாதித்தவர்களின் படுக்கை போன்றவற்றை மற்றவர்கள் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். சோப்பு உள்ளிட்டவை மூலம் நன்றாக கையை கழுவ வேண்டும். நோயாளிகளை பராமரிக்கும் போது பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதுகாப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோரிடமும் குரங்கம்மை நோய் பாதிப்பு குறித்து தகவல் பகிரப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் முத்துப்பல்லக்கு உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடித்திருவிழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா சென்ற வாரம் வெள்ளிக்கிழமையன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை செங்கழுநீர் அம்மன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனின் முத்துப்பல்லக்கு உற்சவம் மின் அலங்காரங்களால் செய்யப்பட்டு மாட வீதிகள் வழியாக பக்தர்கள் புடைசூழ திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் நடைபெற்ற பூஜையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி,
முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் அனந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழுவினர், மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் கோவிலில் அம்மனுக்கு நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட வீமகவுண்டன்பாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ தர்மதாரா பாஞ்சாலி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் அவதார நட்சத்திர விழாவையொட்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் முன்பு பெண்கள் மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு திருவிளக்கிற்கு ஏராளமான பெண்கள் பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சுமார் 8 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் 7,20,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் 8 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் 7,20,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை கள அதிகாரி கருணாநிதி மற்றும் அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கர், OBC அணி சீனு, கிளைத்தலைவர் முரளி, இளைஞர் அணி பிரித்திவ்ராஜ், SC அணி சிலம்பரசன், கட்சி நிர்வாகிகள் கவிதா, ஜெகன், ஆனந்து, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சர்வதேச காற்றாடி திருவிழா, சுற்றுலா பயணிகளை கவர்ந்த டிராகன், யானை வடிவிலான பட்டங்கள். PPL கிரிக்கெட் தொடர், வில்லியனூர் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது மாஹே. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.